ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜும்கா எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் மேக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு த்ரெட் வச்சு நான் ரேப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு ஜம்ப்ரிங்குள்ளே நான் வந்து லோரியல்ஸ் வந்து கோர்த்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு கலர்லேயும், அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீட் இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு கோல்டு கலர். அது வந்து நானே மேக் பண்ணேன் லாரியல்ஸ். உங்களுக்கு அந்த மிக்சிங் பேலட்ல இருக்கும் பாருங்கள், நான் மேக் பண்ணியிருந்தேன். ஃப்யூஸ் ஒயர் வச்சிங்க பாருங்கள். ஜம்ப்ரிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு, அதுக்கப்புறம் ஒரு பேர்லில் இருக்கிறது, மறுபடியும் ஒரு கோல்டு கொடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே ஓப்பன் பண்ணதை அப்படியே நம்ம வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அதை ஓப்பனில் இருக்கக்கூடாது. அந்த ஜம்ப்ரிங்கை நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஜும்காவில் சர்க்கிளாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் இப்படி ஒட்டிக்கலாம் பாருங்கள். உங்களுக்கு இது கீழே ஹேங்கிங்ஸ் மாதிரி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி இது சுற்றி ஜம்ப்ரிங்கில் ஒவ்வொரு ஜம்ப்ரிங்லேயுமே ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு, அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீடு, அதுக்கப்புறம் ஒரு கோல்டு. இது மூணுமே வந்து லாரியல்ஸு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஹேங்கிங்ஸ் இப்போ மேக் பண்ண போகிறீங்க. ஒரு ஜம்ப்ரிங்கில் கோர்த்துக்கிறீங்க. நான் எல்லாமே கோர்த்து வச்சுக்கிட்டேன். கோர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்து அது கீழே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சர்க்கிள் வைஸாக நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க ஜம்ப்ரிங்கை. இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒட்ட போகிறோம். அது ஆடுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ளூவில் ஒட்டிக்கிட்டேன்னா அப்படியே நின்றுடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாமே ஒட்டிக்கிறேன். ஒவ்வொன்றுத்துலையும் ஐ திங்க் ஒரு 12 வந்ததுன்னு நினைக்கிறேன். 11, 12 வந்தது. பாருங்கள், இதே மாதிரி தான் நான் எல்லாமே ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த 3 லோரியல்ஸுமே கீழே போகிற மாதிரி செட்டில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டுக்கோங்க. அப்படியே இருக்கிற மாதிரி ஒட்டினீங்கன்னா க்ளூவில் ஒட்டிக்கிட்டு அது ஆடாமல் இருக்கும். ஆடலைன்னா பார்க்க நல்லா இருக்காது இல்லைங்களா? ஆடிச்சுன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி பாருங்கள், இதுவுமே நான் வந்து அப்படியே ஒட்டிக்கிறேன். இது ஃபுல்லாகவே நான் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிடுறேன். 2 ஜும்காலையுமே இதே மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கணும். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம எப்படி வேணாலுமே க்ரியேட் பண்ணலாம். இதுதான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் ஒர்க் பண்ணணும் கிடையாது. நம்ம அந்த த்ரெட்டோட மெஷர்மெண்ட்டு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். மற்றபடி நம்ம அது ப்ராப்பராக எப்படி வந்து ஓவர்லாப் ஆகாமல் ரேப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். பாருங்கள், இது ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அது அழகாக ஆடுது. இன்னொரு ஜும்காவுமே அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். சேம் அதே தான். ஜம்ப்ரிங்கில் நம்ம ஒரு கோல்டு, ஒரு பேர்ல், ஒரு கோல்டு லோரியல்ஸ் வந்து கோர்த்துட்டு அப்படியே நம்ம சர்க்கிள் வைஸாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிக்கலாம். ஸோ 2 ஜும்காவுமே இதே மாதிரி தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே எப்படி ஸ்டட் மேக் பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க்கு புரியும். இது மாதிரி நீங்கள் கர்வாக க்ளூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கோங்க. சர்க்கிள் வைஸாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. பாருங்கள், அது ஃபுல்லாகவே நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். அந்த ஓப்பன் பண்ணி கோர்க்குறீங்க இல்லையா, அந்த ஓப்பனை வந்து நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. ப்ளையர் வச்சு நல்லா டைட் பண்ணிடுங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சு டைட் பண்ணாமல் ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற ஸ்டட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஹோச்பி ஷீட்டில் ஆல்ரெடி டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோனும், நடுவில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பிங்க் கலர் ஸ்டோனும் ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் ஒட்டிக்கலாம். அதை சுற்றி டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். பாருங்கள், ப்ராப்பராக ஒட்டிக்கோங்க. நான் மேலே எப்படி ஒட்டியிருக்கேன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஒரு ஃப்ளவர் டைப்பில் நீங்கள் இதுக்கு மேலே கூட 2 ஸ்டோனுக்கு நடுவில் கூட ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக வேணுங்கிறவங்க ஒட்டிக்கோங்க. சிம்பிளாக போதுங்கிறவங்க இதோட விட்டுருங்க. இப்போ நம்ம டைமண்ட் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, ஒரு ஸ்டோன் இன்னொரு ஸ்டோனுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் நீங்கள் இன்னொரு ஸ்டோனையுமே ஒட்டிக்கலாம். அது மாதிரியுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லா ஒர்க்லையுமே அது மாதிரி ட்ரை பண்ணலாம். டபுள் லேயர் இருக்கிற மாதிரி. எனக்கு சிங்கிள் லேயர் போதும் அப்படிங்கிறதால இதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதை நம்ம வந்து ப்ராப்பராக கட் பண்ணிக்கலாம். எட்ஜஸ் தெரியக்கூடாது. OHP ஷீட் வந்து எக்ஸஸாக தெரிஞ்சதுன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ ப்ராப்பராக கட் பண்ணுங்கள். டைம் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். செய்கிற ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகும். நம்ம ஒர்க்கு நம்மளே ஒர்க் பண்ணி போடும்போது அது ரொம்பவே அழகாக இருக்கும்.
ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக எட்ஜஸ் தெரியாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க 2 ஸ்டட்லையுமே. பாருங்கள், நான் எக்ஸஸாக இருக்கிற எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப குட்டி சிசர் இல்லை கட்டர் கூட உங்கள்கிட்ட இருக்கும். கட்டர் இன்னும் நமக்கு ஷார்ப் எட்ஜ் வரைக்கும் போகும். ஸோ கட்டர் வச்சு ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட குட்டி சிசர் இருந்தனால அதில் ட்ரை பண்ணேன். கட்டரும் என்கிட்ட இருக்குது. பட் அந்த டைமில் நான் அந்த சிசர் எடுத்து வச்சதுனால அதையே வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நமக்கு OHP ஷீட் தெரியும் போது பார்க்க ஃபினிஷிங்காக இருக்காது. அதுக்காக தான் நம்ம ப்ராப்பராக கட் பண்ணணும். ஸோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம ஐபின்னு ரொம்ப லாங்காக இருக்கும். அதை நம்ம கட் பண்ணிவிட்டு பின்னாடி ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம வேக்ஸ் ஷீட் கட் பண்ணி ஒட்ட போகிறோம். அவ்வளோதான் பாருங்கள். இந்த ஸ்டட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜும்கா. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.